சார் வணக்கம் சார். ராமகிருஷ்ணன் சார் வணக்கம். அசோக்குமார் வணக்கம். நம்ம வியூவர்ஸுக்கு வணக்கம் சொல்லிடலாமா? பார்வையாளர்களுக்கு வணக்கம் சார். அன்பான சகோதர சகோதரிகளே சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றுக்கு நீங்கள் ஈவோடபிள்யூ போயிட்டு வந்தீங்க. ஆமாம். அது சம்மந்தமாக நிறைய பதிவுகளும் போட்டிருக்கீங்க. ஆமாம். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்கள் ஈவோடபிள்யூ போனீங்க. நாமக்கலுக்கு நம்ம கோபியோட கல்யாணத்துக்கு போயிட்டு. ஆமாம். நானும் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். 6 மணிக்கு விட்டு கிளம்பணும். ஆமாம், காலையில் நானும் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். ஆனால் என்னால் வர முடியல. நீங்கள் போயிருந்தீங்க. நாங்கள் 2 தான் போயிருந்தோம். அசோக் நீங்களும் போயிருந்தீங்க. நிறைய நல்ல விஷயங்களா மக்களுக்கு கேட்டுட்டு விளக்கமாக போட்டிருக்கீங்க. இருந்தாலும் சில பேர் மறுபடியும் ஃபோன் பண்ணி சின்ன சின்ன விளக்கங்கள் கேட்குறாங்க. அன்கன்ஃபார்ம்டை பற்றி கேட்பாங்க. அன்கன்ஃபார்ம்டை பற்றி கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது சங்கத்தின் உறுப்பினர்களே, ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் பார்வையாளர்களே மற்றும் எந்த சங்கத்திலும் இணையாமல் தனிமையில் இருக்கக்கூடிய சுமார் 45,000 முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் கனிவான காலை வணக்கங்கள். நண்பர்களே, அன்கன்ஃபார்ம்டு அந்த ஒரு விஷயத்தை கூட நான் போடலை. ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பேச வேண்டியிருக்கு. அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் டைப் பண்ணி போட முடியாங்கிறக்காக தான் நான் அதை மட்டும் நான் சேர்க்கலை. அதை நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ பதிவாக போட்டுருன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆடியோ பதிவாக போட்டதை விட வீடியோ பதிவாக போட்டால் நிறைய ரீச் ஆகும், நம்ம மெம்பர் அல்லாதவர்களும் தெரிஞ்சுக்குவாங்கிறதான் வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என்னென்னா சார், அன்கன்ஃபார்ம்டுனா என்னன்னு நம்ம ஈவோடபிள்யூவில் கேட்டோம். கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க, நாங்கள் அன்கன்ஃபார்ம்டு போடல, இதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்கள் நிறுவனத்தார் தான், நாங்கள் உங்கள் நிறுவன தலைவர்கள் தான் இது கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, நம்ம 61,408 கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, சொன்னோம்ல, நேற்று போட்ட சொன்னாங்க இல்லையா, அத்தனை புகார்களையும் அத்தனை பாண்டுகளையும் சுமார் 1,00,000 பாண்டுக்கிட்ட எங்கள் நிறுவனத்தார் போய் வெரிஃபை பண்ணியிருக்காங்க கூட உட்காந்து. அதான் தெரியுது. பண்ணும்பொழுது ஒரு சில பாண்டுகளை அவங்க அன்கன்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி பாண்டுகள் அப்படின்னாக்கா, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது முக்கியமாக மெச்சூரிட்டியான பாண்டுகள். அது எப்படிங்கிறது நான் விளக்கமாக சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈவோடபிள்யூ தரப்பில் சொன்னது நியாயம், கருத்து கரெக்டு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, உங்கள் நிறுவனத்தார் கன்ஃபார்ம் பண்ணல, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. மற்ற கொஸ்டினுக்கெலாம் நேற்று நான் விளக்கமாக பதிவு போட்டேன். இப்போ இதுக்கப்புறம் ஈவோடபிள்யூ இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் அடுத்து எங்கே போனோம்? உடனடியாக நீங்கள் நிறுவனத்தாருக்கு எம்டியை பார்க்க போனோம். எப்படி போனோம்? கோவமாக போனோம். நான் என்ன திட்டிகிட்டே போனேன். உண்மையிலே கோவம் வந்துச்சு. எப்படி முதலீடுகள் எப்படி இவங்க பாண்டுகளை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க, விடக்கூடாது, நான் திட்ட போகிறேன்னு சொல்லி சண்டை போட தான் ஆக்சுவலாக எம்டி அவர்களிடம் போனேன். சண்டை போட தான் போனேன். யார் சண்டை போட போனாலும் அவர் முகத்தை பார்த்தா சாந்தமாகிடுவாங்க. அவர் கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுக்குறவர். அந்த மனுஷன் எம்டி பாலா சார் வயசுக்கு மரியாதை கொடுக்குறாரு. என்னெல்லாம் கூட பிறந்த சகோதரமாக தான் பார்க்குறாரு. நான் கோமா போய் ஆரம்பத்தில் கத்த தான் ஞாபகம் இருக்கா, கத்துனேன். எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்டு சத்தம் போட்ட உடனே ஷவுட்டிங் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் பொறுமையாக இருங்க சார், அவசரப்படாங்க, ஏன்னா பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது ஒரு சிலருக்கு பாண்டு மெச்சூரிட்டி ஆகிருக்கும். அதை என்ன பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆனால் 20 லட்சம் இருக்குது. அவர்கள் முதலீட்டாளர் விருப்பப்பட்டால் அவங்க என்ன பண்ணாங்க, மறு முதலீடு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதலீடு செய்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது சரி, இவனை நமக்கு மந்த்லி கன்வீன்ஸ் வருது இல்லையா அப்படின்னு சொல்லி இவனை ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிற நபர்களிடமிருந்து அந்த முதல்ல கொடுத்த 10 லட்சம் பாண்டை வாங்கி நாங்கள் கிழிச்சு போட்டுருவோம் சார், நாங்கள் கிழிச்சு போட்டுருவோம், இப்படியே சொன்னார். நாங்கள் கிழிச்சு போட்டுருவோம். ஆனால் எங்களுக்கு சந்தேகம் என்னென்னா, ஒரு சிலர் நாங்கள் கிழிச்சு போடுறோம் இல்லையா பாண்டு, அந்த பாண்டை கிழிச்சு போட்டு 20 லட்சத்துக்கு பாண்டை கொடுத்துருப்போம். இவர் என்ன பண்ணுவார், இவர் 10 லட்சம் கிழிச்சு நாங்கள் போட்டாலும் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை வச்சுருப்பார். வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து அந்த 10 லட்சம் உள்ள ஜெராக்ஸ் காப்பியும் 20 லட்சத்துக்குள்ள ஜெராக்ஸ் காப்பியும் கொடுத்துட்டாருன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எங்களுக்கு ஒரிஜினல் பாண்டு வந்தால் தான் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் அன்கன்ஃபார்ம் போட்டுருக்கோம் சொல்லி விளக்கமாக சொன்னார். கோபம் தணிஞ்சிச்சா நமக்கு? அது நியாயமான பதிலாக இல்லையா? கரெக்ட், 100க்கு 100 சரியான பதில். நான் அந்த இடத்துல பாலா இடத்துல இருந்தால் அதை தான் செஞ்சுருப்பேன். வெரிஃபிகேஷனில் அதை பார்த்துட்டு சரி பண்ணுவாங்க. சரி, எப்படி சரி பண்ணுவாங்கன்னா அதுலேயும் ஒரு குத்து இருக்குது, உள்குத்து இருக்குது. நான் அதை அந்த உள்குத்தை நான் கொஞ்சம் ஒரு பாலாவுடைய வாயை கிளறி பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? வாயை கிளறினேன். என்ன சார் இது, என்ன அப்போ எப்படி, அதாவது நீங்கள் குற்றம் சாட்டப்படுறீங்க, நாங்கள் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் யார் சார் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவங்க லீடர்களை காட்டி கொடுக்கல. நான் நோண்டி கேட்குறேன் அவர்கிட்ட,
சார் உங்கள் லீடர்ஸே ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு படுது சார். ஒரு சிலர் வந்து முதலீடு பணத்தை வந்து மேலே கொடுக்காமலும் உங்கள்கிட்ட வந்து கொடுக்காமலும் மெச்சூரிட்டி பணத்தை கீழே கொண்டு வந்து கொடுக்காமலும் இருக்காங்கன்னு சொல்லி நான் முதல்ல இருந்து ஆதி முதல்ல கேள்விப்பட்டேன். 2024 சங்க ஆரம்பிச்சிருந்தே கேள்விப்பட்டு இருக்கேன் சார். அப்படிதான் நடந்துக்கு வாய்ப்பு இருக்கானதுக்கு அவர் எங்க லீடர்ஸ்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு மழுப்பிட்டாரு. அவர் சொல்ல விரும்பவில்லை, சொல்லல. அவர் யாரையும் காட்டி கொடுக்க விரும்பல. ஆனாலும் நமக்கு ஞானம் உள்ளது, ஞானம் உள்ளது. ஞானத்துக்கு அறிவுக்கு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுங்க அசோக்குமார். அறிவு என்பது படிப்பறிவு, மூளை. ஞானம் என்பது பட்டறிவும் ஆண்டவருடைய கடவுளுடைய அனுகிரகம் சேர்ந்ததுதான் ஞானம் என்பது. ஞானம் என்பது விஸ்டம். நாலேஜ் என்பது வெறும் அறிவு. விஸ்வத்துக்கும் நாலேஜுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த ஞானம் நமக்கு இருக்கிறதுனால இப்போ நானும் ராமகிருஷ்ண சாரும் நல்ல தொழிற்சங்க அனுபவவாதிகள், பழுத்த அனுபவவாதிகள், நல்ல அனுபவம் இல்லைங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்லாம் தெரியும். ஆரம்பம் முதலே நம்ம என்ன சொன்னோம், நானும் சார் தீர்மானம் போட்டோம். நீங்கள் தான் அப்போ வரல, உங்கள் சங்கம் ஆரம்பிக்கல. தீர்மானத்தில் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன போட்டோம்னா, நிறுவனத்தோடு இணைந்து இசைந்து சுமூகமாக பேசி நமது முதலீடுகளை திரும்ப பெறுவது என்று நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். எனக்கு முதல் தீர்மானமே அதுதான். சங்கம் ஆரம்பித்த அன்னைக்கே தீர்மானம் அதுதான். இப்போ அந்த காரணத்தினால்தான் சார் நேற்று போனதுனால மதிப்பு கொடுத்து பேசுகிறார் சார். கண்டிப்பாக நம்ம டைம் எடுத்து என்ன சொன்னார் அவரு, நான் வெளியே போகிறேன் சார், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தொடர்பை தெரிஞ்சுக்கங்க. நம்ம இணைந்து நிறுவனத்தில் சுமூகமாக உறவு வச்சிருக்கிறனால தான், நம்ம சுமூகமாக போகிறதுனால தான் வெளியே போகிறேன்னு சொன்ன மனுஷன் 10 நிமிஷம் நான் கிளம்பிடுவேன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நாங்கள் போய் 1 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கிறோம். அமைதியாக பேசினார். காரணம் என்னென்னா, அவர் வந்து பாலாவை பொறுத்தவரை வயசுக்கு மரியாதை கொடுப்பாரு, சங்கத்துக்கு மரியாதை கொடுக்குறாரு. இதே சுந்தர் தியாகராஜனோ ராமகிருஷ்ணனோ நிறுவனத்தை எழுத்து நின்னோன்னு வச்சுங்களேன், எழுத்து சங்கத்தை அறிஞ்சிட்டு எழுத்துட்டு நம்ம நின்றுருந்தோன்னா இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருக்காரு. சொல்கிறேன் விடை கிடைச்சிருக்காரு. அப்போ நான் பல கேள்விகளை அவருக்கு கேட்டோம். அவருடைய தலைவர்களை விட்டு கொடுக்க மனசு இல்லை அவருக்கு. ஆனால் என்னுடைய அனுமானத்தை வச்சு நான் சொல்கிறேன், என்ன நடக்கும்னாக்கா, அப்படி மெச்சூரிட்டி ஆனவங்க யாராவது வந்து பாண்டை கடைசி செட்டில்மெண்ட் வரும்போது கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த பாண்டில் பார்ப்பாங்க யார் கையெழுத்து போட்டிருக்கா, எந்த தலைவர், அசோசியேட்னு ஒரு பேர் போட்டுருவாங்களா, அசோசியேட் நேம், எந்த தலைவர், எஸ்ஹெச்ஆ டிஹெச் என்ன அவங்க லிஸ்ட் வச்சுருப்பாங்க. பார்த்துட்டு ஒருவேளை அந்த தலைவர்கள் இப்பொழுது நிறுவனத்தோடு இணக்கமாக இல்லாமல் முதலீட்டாளர்கள் முதலீட்டை திரும்பி கொடுப்பதற்கு எந்த வழியிலும் உதவி செய்யாமல் இருக்கிற தலைவராக இருந்தால், எதிர்த்து நின்னாலோ எந்த விதத்தில் முதலீட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு பணி செய்யாமல், அவங்க கூட இணைந்து பணி செய்யாமல் இருந்தாலோ அந்த தலைவர்களை அவங்களுக்கு காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் ப்ராக்டிக்கலாக பேசக்கூடியது தோழர்களே, நான் யாரையும் மிரட்டுறக்கா நான் பேசல. இது வந்து என்னன்னா, இது நடக்குது, மனித இயல்பு தானே. எனக்கு நீ உதவி செஞ்சு நான் உனக்கு உதவி செய்வேன், எனக்கு நீ உதவி செய்யலாம் நான் கை விட்டுறேன் அப்படிங்கிறது. கடவுளே என்ன சொன்னாரு, ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வேங்கிறாரு, என்னுடைய மகிமை காண்பான் நான் செய்வேங்கிறாரு. ஆண்டவரே அப்படி சொன்னப்ப இவங்க சாதாரண மனுஷன் தானே, அந்த குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறவங்க. அவங்க ஒருவேளை அந்த தலைவர் வந்து அந்த பாண்டில் வந்து இந்த தலைவர் வந்து நிறுவனத்துக்கு எதிராக சங்கம் ஆரம்பிச்சு போராடிட்டு இருக்கிறாரு, ஏற்று நிற்கிறாரு, இவர் இந்த தலைவர் வந்து நமக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட்டுக்கு உதவி செய்யலை, எந்த வகையில் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, அது பாட்டு ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்களை கைவிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது எங்கள் பாண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சிந்திச்சு பாருங்க. பிராக்டிகலா மக்கள் எல்லாம் தலைவர் பக்கம், அவங்க யார்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்க பக்கம் அந்த அந்த அசோசியேட்டோ நேம் இல்ல பாண்ட்ல இருக்கோ அவனை கைது பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அவ்வளவுதான், அவன் மாட்டிக்குவான். இவங்க மாட்டி விட வாய்ப்பு இருக்கு. இது என்னோட அனுமானம் தான். இது பாலா சொல்லவே இல்லை, பாவம். அவர் வந்து மழுப்பிட்டாரு. அவங்க தலைவர்களை காப்பாற்றுற மாதிரியே அப்பெல்லாம் எங்கள் லீடர்ஸாக அப்படி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்பெல்லாம் பேச சொல்லி அவர் காட்டி கொடுக்கல, அவங்க யாரும் காட்டி. ஆனால் எங்களுடைய அனுமானம் அப்படி இருக்குது. ஏன்னா ஆரம்பம் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நிறுவனம் முடக்கப்பட்ட சமயத்தில் எனக்கு வந்த நான் கேள்விப்பட்டது, திருச்சியில் ஒரு இடைப்பட்ட தலைவர் 18 கோடி ரூபா அந்த ஜனவரி 23 விழுந்து போச்சு இல்லையா, முடக்கப்பட்டது ஜூன் 23 அந்த சமயத்துக்குள்ள ஒரு 6 மாதத்துக்குள்ள 18 கோடி ரூபா அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. எப்படி சம்பாதிச்சேன்னு தெரியல அப்படின்னாங்க. இப்போ எனக்கு ஒரு லேடி எஸ்ஹெச் முதிர்வு தொகை 12 லட்சத்தை கீழே கொண்டாந்து கொடுக்கல, கஸ்டமர்கிட்ட கொடுக்கலங்கிற மாதிரி. இப்போ இவங்க அன்கன்ஃபார்ம்டு போட்டதுக்கும் நான் சொல்றதுக்கும் லிங்க் இருக்கா? நீ லிங்க் பண்ணி பாருங்க சார், புரியுதா சார் உங்களுக்கு? அப்ப அவங்களுக்கே சந்தேகம் இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறாரு, காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, லீடர்ஸை காட்டி கொடுக்க. ஆனா உள்ளுக்குலாம் அவங்களுக்கு தெரியுது நம்மளாலும் ஏதோ விளையாடி இருக்கான். இப்போ எப்படின்னா தோழர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களை யாராவது ஒருத்தன் லீடரு புகாருக்கு வாங்கன்னு கம்பல் பண்ணி இழுத்துட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் இந்த மாதிரி செயலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவன் தப்பிக்கிறதுக்காக புகாரில் கொண்டு தள்ளிட்டா பேசாமல் இருப்பாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம். புரியுதா?
இப்போ நிறுவனத்துலேருந்து பணம் கொடுக்குறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க, அது கீழே போய் சேர்தானே அவங்க பார்க்கறது இல்லை. அது சிஸ்டம் சரியில்லை. கீழே கொடுத்தாலும் மேலே போய் வந்துட்டாலும் அதுவும் பார்க்கறது இல்லை. முதலீடு பண்ணாருன்னா மேலே தொகை வந்து சேர்ந்துச்சுன்னா இவன் இடையில பாண்டை எங்கேயோ வாங்கி கொடுக்க பார்க்குறான். இடையில எப்படியா பாண்டு வாங்கி கொடுக்க போகிறான். சில போலி, அது நம்ம சொல்லக்கூடாது, நம்ம யூடியூப்லேயே சொல்லி கூப்பிட்டு பீதி கிளப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டெம்பரரி ஷிஃப்ட்டு இவங்களே அடிச்சு கொடுத்துருக்கூடாது. அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கானுங்க, நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம வந்து நிரூபிக்க முடியாது. ஏன்னா வாயிலே நமக்கு வந்து ஃபோன் வழியாக வந்து, ஆனால் அவர்களுக்கும் அந்த டவுட் இருக்கலாம். அதனால தான் இதை வந்து அன்கன்ஃபார்ம்னு போட்டுருக்காங்க. தொழில் அன்கன்ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்குது. நாங்கள் வாங்கிடுவோம், விடமாட்டோம். அந்த மாதிரி எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துனாக்கா நாங்கள் விடமாட்டோம். நானும் ராமகிருஷ்ணன் சார் பேசி வாங்கி கொடுத்துருவோம். அதுதான் சங்கத்தினுடைய பணி. இப்போ தெரிஞ்சுக்கிங்களா ஏன் சங்கத்தில் சேர சொல்கிறேன்னு சொல்லிட்டு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் நம்ம சங்கத்தை சேர சொல்லலாம்? எங்கள் சங்கத்தை கூட சேராதீங்கயா. ஏதோ ஒரு சங்கத்தை, ஒரு ஆள் கோயில்பட்டிலேருந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் சங்கத்தில் சேரணும் அவசியமே இல்லை, வீட்டில் படுத்துக்கிறதையும் அவங்க மடியில் வந்து சொப்புன்னு பணம் விடலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு என்ன கால் பண்ணுச்சுன்னா அவன் குழம்பு கெட்டு போச்சு, அவன் யூடியூப் குழம்பு கெட்டு போகுது. என்ன நம்ம உண்மையை பேசிடுறான். நம்ம உண்மையை உறக்க பேசுகிறோம். நான் உறக்க பேசுவேன், உண்மையை உறக்க யாருக்கும் பயப்பட மாட்டேன். உண்மையை உறக்க பேசக்கூடிய ஆள் நான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நம்மளெல்லாம் டீக்ரேட் பண்ணுங்கிறக்காக, நம்மளை அமைக்கி வைக்கணுங்கிறக்காக நீ சங்கத்தை சேரணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு நிறைய பேர், கிட்டத்தட்ட 40-45,000 பேர் புகார் அளித்தவர்கள் எந்த சங்கத்தையும் சேராமல் இருக்காங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, கணக்கு தேனி சங்கத்தில் 12,000 பேர்னு சொல்கிறாங்க அவங்க. நம்ம சங்கத்தில் ஒரு 8,000 பேர் வச்சுருக்கோம். நான் உண்மையை பேசுவேன், நான் இப்போவே உண்மை சொல்லிடுவேன். 7,500 8,000 தான் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து கூட வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம், இன்னும் கூட்டிகிட்டே இருக்குது, வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 20,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ ஆச்சு? 41,408 புகார்கள் எந்த சங்கத்தையும் சேராமல் இருக்காங்க இல்லையா? ஒரு சிலர் இந்த சுப்ரீம் கோர்ட் சுல்தான் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஏற்று நிற்கிற சங்கங்கள் இல்லையா? இப்போ நெய்வேலியில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏற்று நிற்கிற ஆளுங்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம். அது கொஞ்சம் சொற்ப தொகை தான். அது மீதி எல்லாமே மெஜாரிட்டி சங்கத்தில் சேராமல் இருக்கீங்களே. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் சங்கத்தில் சேரணும்னு சொல்கிறேன்னா, நாங்கள் எங்கள் மெம்பருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது கன்ஃபார்ம்டு பாண்டா மாத்திரக்கு எங்களுக்கு திறமையும் தெம்பும் திராணியும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வாங்கிடுவோம். நான் நிறுவனத்தோடு இணைந்து போகிறோம். சும்மா பேசிட்டு விட மாட்டான். செய்யலைனாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், போய் உட்காந்துருவான். அவனை எங்கே இருக்கான ஆஃபீஸுங்களா அங்கே போய் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். வயசான ஆளுங்களாம் குடும்பத்தோடு போய் முற்றுகை போராட்டம், விட்டு விட்டு வெளியேற முடியாத, அரெஸ்ட் பண்ணிடுவோம், உட்காந்துருவோம் போய், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஆனால் இவனால முடியாது. அதனால் தோழர்களை எவன் இப்படி பண்ணியிருப்பான்னா, பண்ணியிருக்கான். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், பண்ணியிருக்கானுங்க. லிஃப்ட் ஏங்க வீட்டில் லிஃப்ட் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. லிஃப்ட் வச்சு வீடு கட்டியிருக்கான். அவனுக்கு ஏன் தப்பணும்? நீங்கள் புது பணக்காரன் பார்த்துறீங்களா? புது பணக்காரனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பரம்பரை பணக்காரன் அமைதியாக இருப்பான். அந்த புது பணக்காரன் பார்த்தோன்னா மாளிகை கட்டுவான், வீட்டில் லிஃப்ட் வச்சு கேட்பான், இப்போ வீடு கட்டுவான், காரு விதவிதமான கார் வாங்குவான். ஆனால் அவனுடைய முன்னிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். முன்னிலை பார்த்தீங்கன்னா பெட்டிக்கடை வச்சுருந்துருப்பான், ஏதாவது மில்லில் வேலை செஞ்சுருந்துருப்பான், ஏதாவது புரோக்கர் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பான், அல்ல டிரைவராக இருந்திருப்பான். டிரைவருங்கிறது நிறையா இருக்குது. டிரைவராக இருந்தால் இன்றைக்கி சங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. சங்க ஆரம்பிச்சு இப்போ யூடியூப்பில் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஆளுமை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் இடையில போந்து விளையாடி இருக்கிறான். நிர்வாக கோளாறு காரணமாகத்தான் இந்த நிறுவனம் விழுந்ததுட்டு நான் பலமுறை பேசியிருக்கேன். அது இப்போ வெற்றி வெளிச்சத்துக்கு வருது. இப்போ இந்த கன்ஃபார்ம்டு பாண்டு மூலமாக வருது. இந்த அன்கன்ஃபார்ம்ல இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க, நிறுவனம் கண்டுபிடிச்சு அப்போ கையை வச்சிருவாங்க. எந்த தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு பார்த்து கையை வச்சிருவாங்க. எழுத்து சங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. வந்து ஓரளவு புரிஞ்சிருச்சு. நாம முடிச்சிருவோம். நாம வந்து அன்கன்ஃபார்ம்டு இருந்தால் நீங்கள் நம்ம மெம்பர் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம மெம்பர் கவலைப்படாதீங்க, நாங்கள் அதை கரெக்டாக ஓகே பண்ணி கொடுத்துருவோம். அந்த சமயம் வரும்போது இப்போ போய் கேட்க முடியாது. அந்த சமயம் வரும்போது நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி திருட்டு வேலைகளை பண்ணது வந்து 2 பேர் தான் இருக்கணும். ஒன்று புகாருக்கு போனதில் உங்களை வாலண்டியராக கூட்டு போனால் பார்த்தீங்களா, அவன் இந்த தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அவன் தப்பிக்கிறக்காக உங்களை புகாரில் கொண்டு தள்ளி விட்டுருப்பான்னு எங்களுடைய அனுமானம் தான். எங்களுடைய அனுமானம் ஒரு அனுமானம் தான் இது. 2வது அனுமானம் என்னென்னா, புது பணக்காரன் முன்னிலுமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துட்டு திடீர்னு பணக்காராகி நல்ல ஃபாரின் காரு, நல்ல லக்ஸரி கார் வாங்கிட்டு நல்ல வீடுகளை வந்து நல்ல 10 லட்சம் 10 கோடி 20 கோடின்னு கட்டிகிட்டு இருக்கான்ல, அவனை நீங்கள் சந்தேகப்படலாம். அவெல்லாம் அமைதியாக இருக்கா. இப்போ நிறுவனத்தாரோட தொடர்பு இல்லாமல் அமைதியாக அவன் நம்ம இப்போ சம்பாதிச்சு வந்து காப்பாற்றிக்கணும், அமைதியாக இருக்கான். அவன் தான் மாட்ட போகிறான். சார் அடுத்த சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். நேற்று வந்து கோர்ட்டு விஷயம் வந்து பேசுனீங்க. நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் சார். சொல்லுங்கள் சார். அதில் வந்து 4,000 பேர் லீடர்ஸ் வந்து உள்ளே புகுத்த போகிறாங்க
எம்ஸ்டார்னு சொல்றீங்களா? எம்ஸ்டார் தான். சரி சொல்றேன். சரி. அந்த 4000 பேர் லீடர்ஸ் அப்படிங்கிறாங்களே, அது எப்படி சார்? அது உண்மைங்களா? அது என்ன சார்? ஏன்னா நானும் எம்ஸ்டார்ல இருந்திருக்கிறேன், நீங்களும் இருந்திருக்கிறீங்க மெம்பரா? நீங்கள் மெம்பரா இருந்திருக்கீங்க. அது நேற்று நான் வந்து பட்டும் படாமல பேசினோம். ஏன்னா அவங்களோட நிலைமை கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது. ஏன்னா அவங்க லாயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவில் பார்த்துட்டு இருந்தேன். மெர்சி காட்டுங்கன்றாரு. மெர்சின்னா கருணை, இங்கே மேலே கருணை காட்டுங்கன்னு அந்த லாயர் வந்து பாவம் நல்ல லாயர், அவர் நல்ல நல்ல ஒரு நல்ல நல்ல மனுஷன் தான், துடிப்புள்ள ஒரு இளைஞர் தான். அவர் மெர்சி காட்டுங்கிறாரு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு தப்பு பண்ணது உண்மைதான். ஆனால் 4000 புகார் இல்லை. சிலர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, யூடியூப்லேயே பேசுகிறாங்க. 4000 கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த லாயர் அவர் பேர் ரகுமான் நினைக்கிறேன். அந்த லாயர் 4000 மெம்பர் 4000 மெம்பர் கம்ப்ளைண்ட், 4000 மெம்பர் 4000 மெம்பர்னா 4000 கம்ப்ளைண்டாக இருக்குல்ல, எல்லாம் ஒன்று தானே, போத்தார் சேம் தானே. அவர் சொன்னது 3000 தான். ரகுமான்கிற அந்த பாய் வந்து அட்வொகேட்டு, அவர் சொன்னது வந்து 3000 தான் அவர் வாயில் சொன்னார். அதனால் 3000 4000 கிடையாது, மிகப்படுத்தி யாரும் பேச வேண்டாம் தயவுசு ஒன்று. அப்புறம் வந்து எல்லாம் லீடர்ஸ் அதான் சார் கேட்குறீங்க, எல்லாருமே லீடர்ஸ் தான் அதில் இருக்காங்க அப்படிங்கிறது நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ராமகிருஷ்ணன் சாரும் நானும் இந்த சீனியர் சிட்டிசன் சங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் 2 பேரும் அந்த எம்ஸ்டார் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிருக்கோம். உறுப்பினராக இருந்திருக்கீங்க. நாங்கள் என்ன லீடர்ஸா? நான் லீடராக சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பியூர் அக்மார்க் முதலீட்டாளர். நான் எந்த வித கமிஷனோ கான்ட்ராக்டோ வாங்கல, நிறுவனத்தை எந்த எஸ்ஹெச்லேருந்து எதுவுமே கிடையாது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ நான் அந்த எம்ஸ்டாரில் சேர்ந்துருந்தேன் அப்படின்னாக்கா என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா அப்படி அதில் வந்து லீடர்ஸ் பெரும்பாலும் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே போட்டிருக்காங்கல்ல, அவங்க யார்கிட்ட வாங்கி முதலீடு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் மெம்பராக சேர்த்து விட்டுருக்காங்க. அப்போ எப்படி பியூர் வந்து அது வந்து லீடர்ஸ் அசோசியேஷன் சொல்ல முடியும்? நாங்கள் உண்மையை பேசுகிறோம். நாங்கள் அதில் யாரையும் வந்து நீ சொன்ன தப்புன்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்கள குற்றப்படுத்துறக்கோ குறை சொல்கிறக்கோ நாங்கள் பேசலை. எம்ஸ்டார் அசோசியேஷனில் வந்து பியூர் தலைவர்லாம் இருக்காங்கங்கிறது உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா அதில் வந்து பியூர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நானே எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணல. ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டி நானும் சாரும் உள்ளே சேர்ந்தோம். அப்புறம் ரெனியூவல் ஃபீஸ் கட்டல. ஏன்னா இங்கே வரல, நம்மளே சங்கம் நம்ம லீட் பண்ணுறவங்க போது நம்ம அது வேணாம் சொல்லிட்டு அது சாட்சி நான் தான். அதனால தான் அடித்து சொல்கிறேன். லீடர்ஸ் மட்டுமே சங்கத்தில் இல்லை, பாவம் அவங்களும் ஏதோ முயற்சி பண்ணாங்க. என்ன அவங்க ஓவராக நம்பிக்கை வச்சுட்டாங்க. அதாவது அவங்க நான் சொன்னேன்ல, அறிவு சொன்னேன்ல, அது நமக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நம்பிட்டு, அவங்க சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப நம்பிட்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப தீவிர நம்பிக்கை இருந்தாங்க. அதனால் எனக்கு அது அவங்களை பற்றி பேச சங்கடமாக தான். அதனால நேற்று நான் பட்டு முடாமல் பேசினேன். ஒரு தலைவர்லாம் பார்த்தா எல்எஸ்பிலாம் ரொம்ப நல்ல மனுஷன். எல்எஸ்பி அவர் வந்து ரொம்ப ஆனஸ்டான நல்ல ரிச் ஃபேமிலியிருந்து வந்தவர். அவர் இதில் மாட்டிக்கிட்டார். காளீஸ்வரி மேடம் அவங்களும் நல்ல டைப், அதெல்லாம் நல்ல டைப் அவங்களாம். அது மாதிரி இந்த தொடர்களே இந்த லீடர்ஸ் நான் குறை சொல்ல நினைக்காங்க, நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. தொடர்களே நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நேற்று கல்யாணத்துக்கு போனல சார், எங்களுடைய இளைய குடிமக்கள் சங்கத்தினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி, அவருக்கு நேற்று திருமணம். கோபிநாத் ஒரு பேர், நாமக்கல். அவர் என்னையும் சாரையும் கூட கூட்டு போயிட்டு, ஞாபகம் இருக்கா சார், ஒரு குடிசை வீட்டில் இருந்தவங்களுக்கு மெச்சூரிட்டியோட செட்டில் பண்ணாருங்க. நகை அடகு வச்சு இவங்க அம்மா நகை அடகு வச்சு சொல்லும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க. அது மாதிரி பரமத்தியில் உள்ள சுபாஷ் அடிக்கடி சொல்லுவேன். சுபாஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் ஒரு 10 கடை இருக்கும் நினைக்கிறேன். ஃபுல்லாக அவரோடது. அதெல்லாம் லீஸுக்கோ அடகுக்கோ வச்சுக்கிட்டு மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர்லையும் அலிகேஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் தோழர்களே, நீங்கள் வந்து இனம் காண்டு கொள்ளுங்க. நீங்கள் யார்கிட்ட வந்து பணத்தை போட்டுட்டு உங்களுக்கு புகாருக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போனானோ அவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுங்க. இப்போ நிறுவனத்தை ஏற்று நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனை காப்பாற்றிக்கிறாங்க. ஏற்று நிற்கிற மாதிரி உங்களை ஏமாற்றி வேஷம் போட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட நீங்கள் இப்போ முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை மெச்சூரிட்டி பணம் அவன்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏன் மெச்சூரிட்டி பணம் மேலேருந்து கொடுத்துட்டாங்களா, கொடுத்தது நீங்கிட்ட கொடுக்காம இருக்கியா, அல்லது என்ன பண்ண அப்படின்னது நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சந்தேகம் அவங்களுக்கே இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறாரு பாலா. அவங்களுக்கு சந்தேகம் அது இருக்குது. நிறைய பேர் அந்த தப்பை பண்ணியிருக்கான். மெச்சூரிட்டி பணத்தை கீழே கொண்டு வந்து கொடுக்காம, ஒரு லேடியே சொன்னால, லேடியே எனக்கு தகவல் வந்தது, இந்த மாதிரி இந்த அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்தது. ஊர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, யாரையும் நான் வந்து குறை சொல்லி விரும்பல. நல்ல தலைவர்களும் இருக்காங்க, இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியும் செட்டில் பண்ணிடணும் நிறைய வழியில் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க. அதனால் வந்து தொடர்ந்து இதை வந்து யாரும் கேட்டு பீதி அடைஞ்சிடாங்க. திருப்பியும் சொல்கிறேன், சங்கத்தில் சேர்றாங்க, ஏதாவது சங்கத்தில் போய் சேர்ந்துக்குங்க, அது நல்லது. ஏதாவது வகையில் இப்போ வந்து முட்டிட்டு நிற்க பார்த்தீங்களா, இந்த அன்கன்ஃபார்ம்டு பண்ண நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் பேசி வாங்கிடுவேன். எங்கள் மெம்பருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், தவறே நடந்திருந்தால் கூட நான் பேசி வாங்கிவிடுவேன். நேற்றே நான் இப்போ எம்டிகிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். பேச ஞாபகம் இருக்கா? இது நீங்கள் தான் பொருட்படுத்துவேன், நான் விட மாட்டேன், அவங்கள சொல்லியிருக்கேன். ஆனால்
உங்களை கூடயே இருந்து உங்களை தூண்டி விட்டு ஏமாற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க நம்பாதீங்க. அவன் நிறுவனத்தை எதிர்க்கிறங்கிற போர்வையில் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான். அவன் ஏமாற்றிருப்பான், நிறுவனத்தை ஏமாற்றிருப்பான். இப்போ உங்களே ஏமாற்றிட்டு இருக்கான். நிறுவனம் கொடுத்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்காம அவன் நிறுவனத்தை ஏமாற்றிருப்பான். இப்போ நிறுவனத்தை எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களையும் ஏமாற்றிட்டு இருக்கிறான். அதை மட்டும் தெரிவித்து கொண்டு யாரும் பீதி அடைய வேண்டாம். ஒரே ஒன்று சொல்லி கடைசி முடிச்சுக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டேன். ஒரு இராணுவ வீரனுடைய சடலத்துக்கு முன்னாடி ஒரு பச்சை உடம்பு 10 நாளுக்கு முந்தி தான் பிரசவித்த ஒரு சகோதரி ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு அந்த பூத உடலை தொட்டு பார்க்குறாங்க. இதை விடவாங்க நமக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்துட போகுது. அந்த குழந்தையும் தூக்கிட்டு வந்து அந்த அம்மா குழந்தையும் கூட அந்த அவங்க மாமியாரை கூட்டு வந்து குழந்தையும் காமிச்சாங்க. அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சது? அதை விட பெரிய ஒரு இது வலியும் வேதனையும் நமக்கு வந்துட போதா? இது நாங்கள் இருக்கிறோம். அந்த மாதிரியே வந்தால் கூட அந்த வெளி வேதனையை நாங்கள் வந்து சங்கம் முன்னெடுத்து உங்களுக்கு நல்ல செய்யும். கவலைப்படாமல் இருங்க. நல்லா இதை கேட்டு யாரும் பீதி அடைஞ்சிடாங்க. இதை போய் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை போய் இதில் பீதியாகி மன உளைச்சலாகி நோய் வாய்ப்பட்டு படுத்துறாங்க. சந்தோஷமாக இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சங்கத்தில் சேராமல் இருங்க, தயவுசெய்து சேர்ந்துருங்க. போலி லீடர்களை நம்பாதீர்கள். போலி லீடர்கள் தான் இப்போ சங்கத்தாரத்தை நிறுவனங்கிற ஏற்றுங்கிற பொருளில் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. நம்பிடாதீங்க. அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுங்க. புது பணக்காரன் எந்த லீடர்ஸ் புதுசாக பணக்காரனாக இருக்கானோ அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. முன்னிலைமை எப்படி இருந்தான், பின்னாடி எப்படி இருக்கான், பெட்டி கடை வச்சுருந்துருப்பான், மில்லை வேலை செஞ்சுருப்பான், கார் டிரைவராக இருந்திருப்பான். அவெல்லாம் இன்றைக்கி இப்போ 10 கோடி 5 கோடின்னு வீட்டை கட்டி வச்சுட்டு இப்போ சொகுசு காரில் போயிட்டுருக்கான். அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆனால் யார்ட்டையுமே சண்டைக்கு போயிடாதீங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டு பண்ணிடுறாங்க. இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் பேசியிருக்கேன். சங்க உறுப்பினருக்கு நாங்கள் இருக்கோங்கிற தெரிவிக்காக தான் பேசியிருக்கோம். அதனால் இதோட முடிச்சுக்கலாம் சார். தலைவராக ஒரு கடமையாக நீங்கள் ஆற்றிருக்கீங்க. நம்ம மக்களுக்கு நம்ம வந்து ஒரு தைரியத்தை கொடுக்க தான் இந்த வீடியோ பதிவு, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை பீதிக்குள்ளாக்குறதுக்கோ உங்களை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தள்ளுறதுக்கோ நமக்கு பிரச்சனை இருந்தாலும் யாரும் கவலைப்படாதீங்க. சங்கம் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்போம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நிர்வாகத்தோடு நம்ம பேசி, ஏன்னா நம்ம நிர்வாகத்தோடு தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சங்கத்தை அணுகுங்க. சங்கத்தில் எல்லாரும் மெம்பராக சேருங்க, சேராதவங்க. இதுதான் நம்மளோட கோரிக்கை. அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். நம்மளோட அப்ரோச் நல்ல அப்ரோச். நிறுவனத்தை சும்மா இருக்கிறனால நம்ம போய் கேட்குறோம். நிறைய விஷயங்கள் பேசி கேட்டு சண்டை போட்டு கேட்குறோம், சண்டை போட்டு வாதாடி கேட்குறோம். அவனை முறைச்சிட்டு போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அந்த நிலைப்பாடு நாங்கள் ஞானமாக செயல்படுறோம். எங்களுக்கு அனுபவம் இருக்குது. எனக்கு ராமசார் அனுபவம் இருக்குது. தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பயணிங்க எங்களோடு. எங்களை நம்புங்க. தயவுசெய்து எங்களுக்கு சந்தேகப்படாங்க. அவன் கிளப்பி விடுவான். 5 கோடி வாங்கிட்டேன் 10 கோடி வாங்கினா சொல்லுவான். அதெல்லாம் இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருங்க. நாங்கள் உண்மையாக செயல்படுறோம். ஆண்டவருக்கு போய் செயல்படுறோம். அதனால் கவலைப்படாமல் இருங்க. நன்றி தோழர்களே. நன்றி நன்றி நன்றி.